ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் சேட்டில் வந்து ஐபியில் வந்து கிஃப்டிங் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரொம்ப நாளாகவே வந்துருச்சு. நிறையா பேர்த்துக்கு ஷேர் சேட்டில் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே ரோல் அவுட்டு தான். எல்லாருக்குமே வந்திருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் வந்திருக்கு. எனக்கு இப்போ தான் வந்துச்சு, நிறையா பேர்த்துக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை பற்றி பார்ப்போம். அதாவது கிஃப்டிங் வந்து நம்ம ஐபியில் கிஃப்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சேட் பண்ணுறப்பே கிஃப்டிங் எல்லாம் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் மெசேஜ் பண்ணுற மாதிரி அதை வந்து நம்ம யாருக்கு கிஃப்ட் பண்ணுறோமோ அவங்க வந்து ஜெம்ஸாக வந்து எடுத்துக்கலாம். கிஃப்ட்டை வந்து அவங்க ரெடீம் பண்ணி கேஷாக மாற்றிக்கலான்ட்டு இருக்குது கோடிட். ஓகேயா, அப்புறம் இதை கீழே கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் கிஃப்ட்டெல்லாம் ஒரு 5 காயின்ஸு 10 காயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. கீழே வந்து கிஃப்ட் பாக்ஸும் இதில் வந்து எல்லா நம்ம சேட் ரூமில் இருக்கிற எல்லா கிஃப்ட்டுமே இருக்கும். இதை வந்து எப்படி வித்ட்ரா பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இப்போ டைரின்னு ஒரு ஐடி இருக்குது. இவங்க வந்துட்டு ஒரு சேட் ரூம் ஹோஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்சி அண்டரில் இருக்காங்கன்னா, மேபி இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் குரூப் வச்சுருந்தாங்கன்னா அதோட ஜெம்ஸில் ஆட் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. மேபி ஒரு ஆர்கானிக் ஹோஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த வித்ட்ராவல் ஆப்ஷனில் இருந்தால் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கிஃப்ட்ஸுமே இருக்குது. இப்போ கீழே பார்த்திங்கன்னா நார்மலாக சேட் ரூமில் இருக்கிற எல்லா கிஃப்ட்டுமே இருக்குது. இப்போ இதில் இருந்து ஏதாவது கிஃப்ட்டு வந்து இவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது என்னோடதில் வந்து காயின் இருக்காது, இருந்தாலும் சும்மா நம்ம இதை டச் பண்ணோன்னா சென்ட் ஆன மாதிரி காட்டும். பாருங்கள், சென்ட் ஆன மாதிரி காட்டுச்சா ஹாய்னு. ஆனால் கிஃப்ட்டு சென்ட் ஆகலை, இது ஜஸ்ட் ஒரு சும்மா தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை அடிச்சுப்போம். ஓகேயா, இப்போ சென்ட் ஆன மாதிரி காமிக்குதா? காயின்ஸ் இல்லாத ஐடி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை அடிச்சு பார்ப்போமா, பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரிக் தான். ஜஸ்ட் இது நான் கிஃப்டெல்லாம் அடித்து, அதாவது கிஃப்ட் அடிக்க கிடையாது, இது ஜஸ்ட்டு சும்மா காயின் இல்லைனாலும் பேக் போயிட்டு வந்த மாதிரி இந்த மாதிரி காமிக்கும். மேபி அவங்களுக்கு இது காட்டவே காட்டாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேக் போயிட்டு வந்தால் அது காமிக்காது. இருங்க, இப்போ இப்படி பேக் வந்துட்டு இப்போ டைரின் ஐடி இருக்கா, உள்ளே போனால் காமிக்கலையா, காயின்ஸ் வச்சு அடிச்சிருந்தா மட்டும் தான் காட்டும், அதனால் காமிக்காது. இப்போ இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் யாராவது ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஐடியில் லைவ் கொடுத்துட்டு மேலே அந்த காயின்ஸ் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். கீழே ஜெம்ஸ் இருக்கும். அதாவது சேட் ரூம், கிஃப்ட்டு சேட் ரூம் வச்சுருக்கிற ஹோஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் டேலண்ட் பார்ட்னர் இருக்கா, டேலண்ட் பார்ட்னரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். இந்த இடத்துல வந்து எலிஜிபிள் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஜெம்ஸ்ன்னு சொல்லி காமிச்சிட்டு அதை கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். மேபி பார்த்திங்கன்னா ஏஜென்சி ஹோஸ்ட்டாக இருக்கப்போ உங்களுக்கு ஏஜென்சியோட சேட் ரூம் கிஃப்ட் குரூப் வச்சுருந்திங்கன்னா அந்த கிஃப்ட் குரூப்போடதில் மேபி இந்த ஜெம்ஸோடது சேலரியாக வரக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ஃப்ரெண்ட் ஜோன் ஹோஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஃப்ரெண்ட் ஜோன் ரிப்போர்ட் இருக்குல்ல, ஃப்ரெண்ட் ஜோன் ஏஜென்சியோடதுலேருந்து உங்களுக்கு அந்த பே அவுட் வரும்னு நினைக்கிறேன். மேபி அது கன்ஃபார்மாக தெரில. நார்மலாக அது எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஹோஸ்ட்டாக இருந்தீங்கன்னா வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கும், வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜென்சியில் இருந்தால் ஓட்டு இந்த மாதிரி காமிக்கும். ஏஜென்சியாக இல்லாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். தான் வந்து ஐபியில் வந்திருக்கிற கிஃப்டிங் ஆப்ஷனோட ஃபீச்சர். இது எல்லா ஐடிக்கும் வந்திருக்கான்னு தெரில, ஒரு சிலர் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் கிஃப்ட் அடிச்சுக்க, இப்போ சேட் ரூமுக்கு தான் போய் கிஃப்ட் அடிக்கணுங்கிறது கிடையாது. இனி ஐபியில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணுன்னா நம்ம வந்து கிஃப்ட் அடிச்சுக்கலாம்.